தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க. நான் அமீர். ஆன்லைன் சேல்ஸ் நிறைய குதிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நானே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது அதானுங்க. ஆன்லைன்ல தயவுசெஞ்சு சேலுக்கு வாங்க. ஏன்னா நம்ம சூப்பரான ப்ராடக்ட்ஸ் நல்லா நிறைய வச்சு பார்க்கணும், வித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஆன்லைனுக்குள்ள வந்தாதான் இந்த மாதிரி ப்ராடக்டாகவும் சரி, நம்ம ஜோ சாரி அந்த ட்ரெண்டிங் சாரீஸ் அதெல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். அந்த சாரீஸ்லாம் அதுல தான் கொடுக்க முடியும். ஏன்னா நான் ஒரு சாதாரண வில்லேஜ்ல இருந்துட்டு இந்த மாதிரி சாரீஸ்லாம் என்னோட கடையில விற்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன்னா சத்தியமா விற்காது. என்னோட மக்கள் என் கடைக்கு எதை தேடி வர்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கடைக்கு எதை தேடி வர்றாங்களோ அதுதான் அவங்களுக்கு தேவை. அந்த 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபாய், 400 ரூபாய் அதுக்குள்ள பூனம் சாரியோ கிரேப் சாரியோ இது ரெண்டு தான் நம்மளுக்கு செம்மையா சேல்ஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சேல்ஸ் ஆச்சுன்னா அந்த பெரியவங்க கட்டுற நூல் புடவை இருக்கு இல்லையா, அந்த சேலை இல்ல சுங்கடி சேலை, இந்த மாதிரி சேலை கொஞ்சம் அவ்வளவுதான். மேக்சிமம் 500 ரூபாய்க்கு மேல எல்லாம் நம்ம கடையில விற்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ இது ஆன்லைன்ல தயவு செஞ்சு போங்க. எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதனால நானே இப்போ அதை தான் ஃபாலோ பண்றேன், அதை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சாரியோட ரேட்டு வந்து நான் கொடுக்குற ரீட்டைல் ரேட்டு 550 ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங். ஆனா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃப்க்கு வந்து ஒருத்தவங்க கால் பண்ணி இதே சாரியை வந்து 550 ருபீஸ்க்கு 26 சாரீஸ் ஹோல்சேலுக்கு வாங்கியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ரீட்டைலுக்கே கொடுக்குறேன். ஸோ நீங்க ஹோல்சேல் கேட்டீங்கனாலும் ரீசேல் கேட்டீங்கனாலும் உங்களுக்கு நான் என்ன ரேட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்னோட மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். என்னோட ப்ராடக்ட்டை ரீசேல் பண்ற என் மக்கள் கண்டிப்பா இதே ரேட்டு தான் கொடுப்பாங்க. எங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம், ஆனஸ்டா ஷேர் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஓப்பனா சொல்றாங்க. எனக்கு 50 ரூபாய், அவங்களுக்கு 50 ரூபாய், அவ்வளவுதாங்க கிடைக்கும். ஷிப்பிங்க்கு ஒரு 50 ரூபாய். ஸோ அவ்வளவுதான். இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட். எங்களோட ப்ராஃபிட்டே உங்கள்கிட்ட ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டேன். இதுதான் அந்த சாரியோட இது. ஸோ இந்த ரேட்டுக்கு நாங்க ஆஃபர் பண்றோம், ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்றேன். சாரியோட டீடைல்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அந்த சாரியோட கலர் சார்ட்டுங்க. ஒரு கட்டில் வந்து 8 பீசஸ் வந்தது. பிளவுஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பிளவுஸோட டிசைன். அந்த சாரிக்கு மேலே இருக்குது அந்த சாரியோட பிளவுஸ். அதோட வருது. சாரியோடையும் சேர்த்து அட்டாச்சாக பிளவுஸ் கண்டிப்பாக இருக்குது. சாரி வித் பிளவுஸ் தான் சாரி. இதுதான் அந்த சாரி. இதோட பிளவுஸ் ஒன்று எடுத்து நான் மேனக்யூன் கட்டி விட்டுருக்கேன். ஸோ இது அந்த பீகாக் ஸ்டைல்லே ஒன்று வருது. அப்புறம் அந்த ஃபுட் டிசைன் மாதிரி ரெண்டு சைடு ரெண்டு கையிலையும் வச்சிடலாம். சாரியோட டிசைன் இதுதாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்குறத விட உண்மையிலே நேர்ல இன்னும் சூப்பரா இருந்தது. நல்லா செம்மையா இருந்தது. 2 கையும் இந்த மாரி எம்ப்ராய்டரி ஒர்க்கோட இந்த ஒர்க்கோட வந்தது. ஆக்சுவலா இது நான் 2 ப்ளவுஸ் எடுத்து அந்த மாரி வச்சிருக்கேன் நான். இந்த வேற ஒரு ப்ளவுஸ் இந்த மேனக்யூனுக்கு மாட்டி விட்டுட்டு 2 ப்ளவுஸ் சேம் கலர்ல எடுத்து நானா அத சும்மா ஸ்டிச் பண்ணாத ஒரு இதுதான் வச்சு இப்போதைக்கு அதை வச்சு என்ன மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறோம். கிளாத் ஃபேப்ரிக்கை பொறுத்தவரைக்கும் இதுதான். காப்பர் பியூர் காப்பர் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா காப்பர் ஜெரி அதெல்லாம் கிடையாது. இது த்ரெட்டு தான். பட் அந்த த்ரெட்டு நீங்கள் லாங்கில் இருந்து பார்க்குறப்ப இந்த நூல் வந்து உங்களுக்கு அந்த காப்பர் ஃபீலிங் அந்த இது தெரியும். அந்த சில்க் சாரீ சொல்கிறோம் இல்லையா, அந்த டிசைன் அதே பேட்டர்ன் தான். கிளாத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்தது. நார்மலாக வந்து இந்த சாரீ வந்து 550 ருபீஸ் வெறும் சாரீஸ் மட்டுமே ரீட்டெயிலில் 550 ருபீஸ் கொடுப்பாங்க. பட் நாங்கள் கொடுக்குறது வந்து 550 ருபீஸ்க்கு வித் ப்ளவுஸோட தர்றோம். அண்ட் ஷிப்பிங் ஃப்ரீயா. இந்த 8 கலர்ஸ் வந்து ஒரு கட்டில் வருது. பிளவுஸ் எல்லாம் உங்களுக்கு அதோட சேர்ந்து தான் அந்த டிசைன் தான். 8 சாரீஸ் ஒரு கட்டில் வந்து நம்ம கொடுக்குற ரேட்டு என்னோட ரீசேலர்ஸ்க்கும் ஹோல்சேலருக்கும் கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி அ லெசர் அமௌண்ட்டு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அவங்களும் அஃப்கோர்ஸ் இந்த ரேட்டில் விற்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறாங்க. இதோட சேர்த்து ஒரு ஒன்று இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சகோதரர்களுக்கு. ஏன்னா என்னோட சகோதரிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வீட்டில் எனக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. நான் வீடியோஸ் போடணும்னு சொன்னால் அவங்க வந்து சத்தம் போடுறாங்க முடியல. நிறைய பேட் கமெண்ட்ஸ். பிசினஸ் ஃபீல்டுக்குள்ள மட்டும் என்னோட ஃபீல்டு என்னோட பிசினஸ் என்னோட பேஷன் இது. நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில இருந்து அவங்க ஆக்சுவலா அவங்கள எனக்கு சண்டேல தான் ஆரம்பிச்சது. எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமெண்ட் இல்லை வாட்ஸ்அப் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற அது இதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் வந்து என்னோட நிலைமையை நான் சுச்சுவேஷன் விளக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க கமெண்ட்டையும் அதை நான் ரீட் பண்ண கூட முடியல, டைம்ல விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கால் பண்ணி பேசுறாங்க. அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் சிஸ்டர்ஸ். ஆசம். அவங்களுக்கு இருக்க கான்ஃபிடென்ட் சான்ஸ் இல்லைங்க, செம கான்ஃபிடென்ட். நான் கொடுத்த வீடியோஸ் எதுவும் இல்லை, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஷீ இஸ் எம்காம் எம்ஃபில், செம்ம கான்ஃபிடென்ட்டு. அவங்கெல்லாம் சொன்னா நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் புல்லரிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு ஃபாலோ பண்ணி போறவங்க ரொம்ப சில பேர் தாங்க. அதுக்கு முன்னாடியே கால் பண்ணி இது எப்படி போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன் கேட்குறாங்க. எந்த கைட்லைனும் கேட்கல, சூரத் போயிட்டு வந்துட்டாங்க. சூரத்லயும் போயிட்டு செம்மையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அண்ட் சாந்திப்பூர் வந்து நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பாக்குறதுக்கு என்னமோ உங்களுக்கு சிம்பிளா இருக்கும், ஆனா சாந்திப்பூர்லாம் உள்ள போயிட்டு வெளியில வர்றதுன்றதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு கூட அவங்கலாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் வச்சு செம்மையா பண்ணியிருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு அனுப்பிச்சாங்க.
அந்த விசிட்டிங் கார்டும் கொண்டு அவ்வளோ யூனிக் ஸ்டைல் சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. செம்ம கான்ஃபிடென்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷன், ஒரு டெடிகேஷன், கான்ஃபிடென்ட், நேர்மை இதோட செம்மையா பண்ணுங்க. சோஷியல் மீடியால பண்ணுங்க. நீங்க வளர்றதுக்கு ஒன்றும் 4 வருஷம் 5 வருஷம் கூட தேவை கிடையாதுங்க. 5 மாசத்துல கூட நீங்க அந்த growth செம்மையா பண்ணலாம். நேர்மையா இந்த மாதிரி டெடிகேஷனோட பேஷன் தான் நீங்க பண்றப்ப செம்மையா ரீச் ஆகலாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எஃபர்ட் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க என்கிட்ட பேசின வரைக்கும் இவங்ககிட்ட இருந்து நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட பேசாத நிறைய மக்கள் எக்கச்சக்கமா அந்த மாதிரி எஃபர்ட் போட்டு நிறைய போயிட்டு வந்துட்டீங்க. சூப்பரா பண்ணியிருக்கிறீங்க. ஆல் த பெஸ்ட். பட் அந்த டெடிகேஷனோட லாஸ்ட் வரைக்கும் டிராவல் பண்ணுங்க. தேவையான சரக்கு எடுங்க. இன்கேஸ் நீங்க சூரத்தே போனீங்கன்னா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்க கடையில என்ன போகுமோ அதை மட்டும் இப்போதைக்கு வாங்கிட்டு வாங்க. ஆன்லைன் சேல் நல்லா பிக்கப் பண்ணிட்டீங்களா, இல்ல ஏதாவது ஒரு இதுல ரீசேல்ல இருக்கிறீங்களா அப்படின்றப்ப நீங்க அந்த ஹை அண்ட் சேல்ஸ் அந்த சாரீஸ் எடுத்து போட்டு நீங்க அப்படி வேணா நீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாங்க. சூப்பரா பண்ணுங்க. தட்ஸ் ஆல். அண்ட் ஒன் மோர், நான் சொன்னாப்ல வந்து என்னோட சகோதரிகளுக்கு அந்த பெர்மிஷன் கொடுங்க கண்டிப்பா. ஏன்னா யாரும் சொல்லிட்டு போட்டான் அந்த கமெண்ட்லாம் கண்டுக்காதீங்க. அவங்க வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டுக்குள்ள என்கிட்ட பேசின வரைக்கும் எல்லாருமே வந்து தே ஆர் வெரி ஜென்யூன். பிசினஸ் நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி, ஒரு சப்போர்ட். இப்போ எனக்கு என் ஃபேமிலியில என் வீட்டில் இருக்காங்க இல்லையா சப்போர்ட், அது மாதிரி அந்த மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தீங்கன்னா அவங்களும் இன்னும் ஃபீல்டில் சூப்பராக சாதிச்சு வரலாம். அண்ட் அவங்க போடுற வீடியோவா இருக்கட்டும், அவங்கள ஷோகேஸ் பண்ணா கூட அதுல கண்டிப்பா ஒரு நேர்மை இருக்கும். கரெக்டா தான் போடுவாங்க. அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால அந்த பெர்மிஷன் நீங்க அவங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தாராளமா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க, நான் வீட்டில் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னப்போ நானும் அதைத்தான் சொன்னேன். நானும் அவங்ககிட்ட தான் பேசினேன். பேசிட்டு ஓகே சார் நான் போடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பயப்படாம எதா இருந்தாலும் கான்ஃபிடென்ட் ஆகும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் உங்கள் வணிகன் அமீர். தேங்க்யூ.